கொடுக்கணுங்கிறது இல்லை. நல்ல திறமையை இருக்கிறது தமிழகத்தில். இருந்தும் அதை உதாசீனப்படுத்துவது தான் கேவலமான ஒரு நிலைமை. சிறப்பான தமிழர்கள் இருக்கிறார்கள், ஒவ்வொரு துறையிலும் இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் உதாசீனப்படுத்திவிட்டு நாம் வேறு ஆட்களை, அதுவும் முக்கியமாக அரசு, கலை அதெல்லாம் வேறங்க. கலை உலகம் அது எங்கிறது வேணால் வரலாம். அது எனக்கு உதயசங்கர் நடனமும் பிடிக்கும், வைஜெயந்திமாலா அவர்களின் நடனமும் பிடிக்கும், அது வேற. ஆனால் அரசு வேலைகள் அப்படி அல்ல. அதில் எனக்கு கருத்து மாறுபாடு உண்டு. இதையெல்லாம் உங்களாலும் மாற்ற முடியும். அதற்கு நீங்கள் எங்கு யாரை கொண்டு வைக்கிறீர்கள் என்பது, இதுவரை வைத்தது நீங்கள் தான், இனியும் வைக்கப் போவது நீங்கள் தான். இங்கே சரளா அவர்கள் பேசும்போது விளையாட்டாக சொன்ன மாதிரி இருக்கும். உங்களுடைய பலம் உங்களுக்கு தெரியாது. ஒரு வீட்டில் ஒரு பெண் முடிவெடுத்து விட்டால் கண்டிப்பாக 50% அந்த வீட்டை பொறுத்தவரை 50% அது. அந்த முடிவை நீங்கள் நல்ல முடிவை எடுங்கள். இங்கே நாங்கள் மேடையில் ஸ்நேகன் இருக்கிறார்கள், எங்களுடைய பார்ட்டி பொறுப்பாளர் இருக்கிறார், இங்கே ஜெனரல் செக்ரட்டரி இருக்கிறார், கீழே சில பேர் உட்காந்துருக்காங்க குவாய்ட்டாக இடம் கொடுத்துட்டு. ஏன்னா இன்றைய தினம் இவர்களுக்கானது. நம்ம 19 பார்த்துக்கலாம், நம்மளை தூக்கி வைப்பாங்க அங்கன்னு அவங்கெல்லாம் பொறுமையாக உட்காந்துருக்காங்க. கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாம். மேடை சிறியது, மனம் பெரியது எங்களுக்கு. இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் உயர்த்தி பிடிப்பது இங்கே அமர்ந்திருக்கும் மகளிர் அணி. இது உங்களின் ரெப்ரசன்டேட்டிவ் அணி. அதான் உங்களின் ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக, பிரதிநிதிகளாக இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் இவர்கள். அதை நீங்கள் ஏற்க வேண்டும். மேடை என்பது உங்களுக்கு தெரிவதற்காகத்தான் என்பதற்காக உயரத்தில் போட்டிருக்கிறார்கள். மற்றபடி சரிசமமான இடம்தான் இங்கே அனைவருக்கும். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.